என்னாச்சு சக்தி? போலீஸ கூப்பிடலையா நீ? இங்க நிக்க வேண்டாம்னு சொல்லி டீன் தான் அவங்கள அனுப்பியிருக்காருக்கா. நம்ம இப்ப என்ன பண்றது சக்தி? அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இங்க காவலுக்கு நின்ன போலீஸ போயிட்டாங்க. அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது சக்தி? ஐயோ அக்கா, என்ன பண்றது? நீ அழாதக்கா. டாக்டர், டாக்டர், அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? கண்ணு முடிச்சிட்டாங்களா? நாங்க போய் அவங்கள பார்க்கலாமா? எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம்மா. டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சா? இப்படி எல்லாருமே ஒண்ணா கிளம்பிட்டீங்கன்னா எங்க அம்மாக்கு யார் ட்ரீட்மெண்ட் பாக்குறது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. டீன் எங்களை கிளம்ப சொன்னாரு, நாங்க கிளம்புறோம். ஐயோ சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். உள்ள எங்க அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாத்தி கொடுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். உங்க கால வேணாலும் விழுந்து கேக்குறேன், ப்ளீஸ் சார், எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுங்க. நீ காலையே விழுந்தாலும் இங்க எதுவுமே நடக்காது. டீன் எங்களுக்கு உத்தரவு போட்டாரு, அதை எங்களால மீற முடியாது. அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா. சக்தி, இப்ப என்ன பண்றது சக்தி? இந்த டீன் ஏன் இப்படி பண்றாரு? வா, அவர்கிட்ட போய் சண்டை போடலாம் வா. அக்கா, அம்மாவை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு நம்ம போய் சண்டை போட முடியுமா? முதல்ல அம்மாவை எப்படி காப்பாத்த முடியும்னு பார்க்கலாம். அம்மா, எவனோ ஒரு ரவுடி நோட்டம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவை கொல்லணும்னு நினைச்சவன் தானே, அவனை விடக்கூடாது சக்தி, பிடிக்கணும். என்ன, அங்க போலாம் வா. சரி வா. எங்க போனா அவன்? திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான். அக்கா, அவனை துரத்திட்டு வந்ததுல நம்ம அம்மா அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டோம். ஐயோ வா போலாம். ஆமா அம்மா, சீக்கிரம் வா போலாம். ஐயோ அக்கா, அவன் அம்மா ரூம் பக்கம் போறாங்க. வா போலாம். ஏய் குமாரு, எங்க அம்மா இந்த ரூம்ல இல்ல, அந்த ரூம்ல இருக்காங்க பாரு. அங்க இருக்காங்களா? ஆமா. சரி. யாரோ விசிட்டர் போலக்கா. பேஷண்ட் பார்க்க வந்திருக்காரு. நாம தான் தப்பா நினைச்சிட்டோம்.
மீனாட்சிக்கும் ரங்கநாயகிக்கும் முன்விரோதம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீனாட்சியோட மெஸ்ஸை இடிச்சது, வீட்டை இடிச்சதுன்னு ரங்கநாயகி மேல மீனாட்சி அம்மா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்தது உங்கள யாருக்காச்சும் தெரியுமா? அதை நீங்க தயங்காம என்கிட்ட சொல்லலாம். மேடம், என் பேர் சண்முகம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் மேடம். சொல்லுங்க. இன்னைக்கு காலையில மீனாட்சி அம்மா வீட்டுக்கு ரங்கநாயகி அம்மா போனாங்க மேடம். என் மருமகளையும் பேர குழந்தையும் கூட்டிட்டு போறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சரண்யா, சரண்யா, நான் உன் அம்மாடி. என்னைய வெளில போன்னு சொல்லுவியா? இப்ப நீங்க போகல, அடிச்ச கொன்னுடுவா அப்படியே. பெத்த பொண்ணே என்ன கை நீட்டி அடிக்க வந்துட்டான்னு ரங்கநாயகி அதிர்ச்சி ஆயிட்டாங்க மேடம். மீனாட்சி அம்மா தூண்டி விட்டுதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க மேடம். அதான் கோவத்துல இந்த ரங்கநாயகி மீனாட்சி அம்மாவை சுட்டுட்டாங்க மேடம். இல்ல, அவர் சொல்றதை நம்பாதீங்க. எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாது. வெற்றி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒருத்தரா சொல்லுங்க. மீனாட்சி உங்க கண்ணுல பட்டா என்ன ஆகும் தெரியலையே. இல்ல, இந்த அம்மா இவ்வளவு கோவமா போகுதே. மீனாட்சி அம்மா இவங்க கண்ணுல பட்டா என்ன ஆகுமோ தெரியலையே. அதான் என்ன ஆகுமோ தெரியல. மீனாட்சி அம்மாவை கொல்றதுக்கு தான் போறாங்கன்னு பயந்தோம். அதே மாதிரி நடந்துருச்சு மேடம். இல்ல, அவங்க சொல்றதெல்லாம் போய். எங்க அம்மா கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனா இது வரைக்கும் யாரையும் சுட்டது இல்ல. எங்க அம்மா சுடவும் மாட்டாங்க. ஏன் உங்க அம்மா இது வரைக்கும் யாரையும் சுட்டதே இல்லையா? அவங்க சுட்டதை நான் நிரூபிக்கட்டுமா? உங்களால நிரூபிக்கவே முடியாது. எங்க அம்மா தான் யாரையும் சுட்டதே இல்லைன்னு சொல்றேன்ல. எங்க நிரூபிச்சு காமிங்க பாப்போம். கான்ஸ்டபிள் மேடம், அவங்கள வர சொல்லுங்க. ஓகே மேடம், இங்க வாங்க. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க, அன்னைக்கு ஊர் பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சு? அம்மா, ஊர் பஞ்சாயத்துல மீனாட்சி அம்மா பேசிட்டு இருந்தாங்க. வரப்போற எலெக்ஷன்ல ரங்கநாயகி எதிர்த்து யாராச்சும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கநாயகி அம்மா துப்பாக்கியோட வந்தாங்கம்மா. என்ன எதிர்த்து யாராச்சும் நின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியுமா? நிப்பியா? இல்லம்மா, நான் நிக்க மாட்டேம்மா, நான் நிக்க மாட்டேன். அம்மா என்ன விட்டுருங்க, நான் நிக்க மாட்டேம்மா, நான் நிக்க மாட்டேம்மா. வேற யாரு? நீ நிக்கிறியா? இல்ல, நான் நிக்கல. நீ நிக்கிறியா? வேற யாரு? நீயா? நீ நிப்பியாயா? இல்ல இல்ல, நான் நிக்க மாட்டேன். நீ நிப்பியா? என்ன விட்டுருங்க, நான் நிக்க மாட்டேன். என்ன எதிர்த்து யாராவது எலெக்ஷன்ல நின்னீங்க? ரங்கநாயகி அம்மா எங்களை சுட்டாங்க, நாங்க தப்பிச்சிட்டோமா. ஆனா இன்னைக்கு மீனாட்சி அம்மாவே சுட்டுட்டு வந்துட்டாங்க. இல்லங்க, எங்க அம்மா சுடல. எங்க அம்மா உண்மையாவே சுடல. இன்னும் இதையே எத்தனை தடவை தான் சொல்லிட்டு இருப்பேன்? உங்க அம்மா தான் மீனாட்சியை சுட்டிருக்காங்க. அவங்க உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா உங்க அம்மாவை கொலைகாரின்னு கோர்ட்ல நிரூபிச்சு உங்க அம்மாக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். டேய், லாயர் எங்கடா?
பாருமா அம்மா 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 என்ன பாருமா ஏமா இப்படி பண்ற அம்மா அக்கா நீ பாத்துக்கோ அக்கா நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் அம்மா 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 ஏமா இப்படி பண்ற அம்மா என்னமா ஆச்சு ஐயோ அம்மாவை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே ஐயோ கடவுளே எங்க அம்மாவை காப்பாத்து அம்மா ஐயோ அம்மா அம்மா என்ன பாருமா அம்மா அம்மா என்னமா அம்மா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் மேடம். நீங்க கவலையப்படாதீங்க, சார் பாத்துக்கிறேன் மேடம். சார் சார் எங்க அம்மாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு சார். அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க சார். ப்ளீஸ் சார் சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க சார். வாங்க சார். ரூம்குள்ள வரும்போது பர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னு தெரியாதம்மா உனக்கு? படிச்சவ தானே நீ? ஐயோ சார் என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். மத்த டாக்டர் கூப்பிட்டா யாருமே வர மாட்டேங்கிறாங்க சார். நீங்க சொன்னாதான் வருவேன்னு சொல்றாங்க சார். ப்ளீஸ் சார் நீங்க வந்து சொல்லுங்க சார். எங்க அம்மாவை காப்பாத்துங்க சார். உங்க கால்ல வேணாலும் விழுறேன் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். என்ன சீன் போட்டு காலில் விழுந்தா நான் ஏமாந்துருவனா? இந்த பார், ஹாஸ்பிட்டல் உங்க அம்மா ஒருத்தங்க தான் பேஷண்ட்னு நினைக்காத. இங்க 100 பேருக்கு மேல பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் உங்க அம்மாவை பார்க்க வர முடியும். என் முன்னாடி இங்க அழுது புலம்பாம முதல்ல வெளியே போ. ஐயோ சார் ப்ளீஸ் சார் எங்க அம்மாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு சார். ப்ளீஸ் சார் வந்து காப்பாத்துங்க சார். டியூட்டி டாக்டர் வந்து பாப்பாங்க. முதல்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில போமா. ஐயோ சார் இதுக்கெல்லாம் டைம் இல்ல சார். வாங்க சார் ப்ளீஸ் சார் சொன்னா கேளுங்க சார். எங்க அம்மாவை முதல்ல வெளியில காப்பாத்துங்க கூட்டு போமா. சார். ப்ளீஸ் சார் வாங்க சார். மேடம். சார் வாங்க வாங்க சார். வாங்க ப்ளீஸ் சார் மேடம். வாங்க விடுங்க. சொல்றேன். நான் சொல்றத கேளுங்க சார். வாங்க மேடம். ப்ளீஸ் சார் சார். விசாரிச்சு முடிச்சிட்டாங்களா? எப்ப கூட்டு போவாங்க? கூட்டிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. அண்ணே இதை வந்து காட்டுறேன். கூட்டு போது வந்துடுறேன். போனா அண்ணே வக்கீல் தான் வந்து காட்டுறேன். வாங்க உள்ள போவோம். சார் வாங்க சார். ஓகே ஓகே போங்க. அம்மா மா வெற்றி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. வக்கீல கூட்டிட்டு வந்தாச்சு. எப்படியா வெளிய வந்துடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தைரியமா இருங்கம்மா. என்ன பத்தி யோசிச்சு வருத்தப்பட வேணாம். என்ன வரனாலும் இங்க வந்து பேசு. இருங்கம்மா வரேன். மேடம் வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கேன். உடனே எங்க அம்மா வெளிய விடுங்க. வக்கீல் வந்தா அக்யூஸ்ட வெளிய விடணும்னு எந்த சட்டமும் இல்ல. மேடம் பொய் குற்றச்சாட்டு சொல்லி தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க. முதல்ல அவங்களை வெளியில விடுங்க. என்னது பொய் குற்றச்சாட்டா? துப்பாக்கியும் கையுமா ரங்கநாயகிய புடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கேன். அத மறந்துட்டு பேசாதீங்க. எங்க அம்மா கையில துப்பாக்கி இருந்தா அவங்க தான் சுட்டாங்கன்னு அர்த்தமா? எங்க அம்மா சுட்டதை நீங்க நேர்ல பாத்தீங்களா? இல்ல எங்க அம்மா தான் சுட்டாங்கன்னு மீனாட்சி அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா சுட்டாங்கன்னு நேர்ல பார்த்த சாட்சி யாருமே கிடையாது. வாக்குமூலம் கூட யாரும் கொடுக்கல. நீங்க பாட்டுக்கு எங்க அம்மாவை தூக்கி உள்ள வச்சா என்னங்க அர்த்தம்? இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த ஸ்டேஷன்ல எங்க அம்மா இருக்க கூடாது. அவங்க உடனே ரிலீஸ் பண்ணுங்க. உங்க அம்மா தான் சுட்டாங்கன்னு நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் இருக்கு. கான்ஸ்டபிள் அவனை வர சொல்லுங்க. கான்ஸ்டபிள் அந்த கோபால வர சொல்லுங்க. டேய் இவன் கோவில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்கிற கோவால் தானே? ஆமாண்டா அவனே தான். ஆனா இவன் எப்படி இங்க வந்தான்? இவ்வளவு நேரம் என்கிட்ட ரூம்ல வச்சு சொன்னலடா. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லு சொல்லு. அம்மா நான் தனியா சொல்றேம்மா. இவங்க முன்னாடி வேணாம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாத. உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. தைரியமா சொல்லு. இல்லம்மா நான் இந்த ஊர்ல தான் வியாபாரம் பார்த்து பொழைக்கணும். அதனால இவங்களை பகைச்சிக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாதுமா. ஒன்னும் ஆகாது. உனக்கு எல்லா பாதுகாப்பும் நான் தரேன். கண்ணால பார்த்தத தைரியமா சொல்லு. மீனாட்சி அம்மாவை கொல்றதுக்காக ரங்கநாயகி அம்மா போறாங்கன்னு ஊரே பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. என்ன நடக்க போகுதுன்னு நானும் பயத்துல ஓடி போய் பார்த்தேன். அப்போ
என்னை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்காதன்னு சொன்ன. ஆனா நீ கேட்கல. என்னை எதிர்த்து நின்னு ஜெயிப்பேன்னு திமிரா வர சொன்ன. உன் திமிர அடக்கதான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். வேண்டாம் ரங்கநாயகி, வேண்டாம். ஒண்ணும் பண்ணிட்டாத. வேண்டாம். இல்ல இல்ல இவன் போய் சொல்றான் மேடம். இவன் சொல்றதை நம்பாதீங்க. எங்க அம்மா நிஜமாவே மீனாட்சி அம்மாவை சுடல. நான் உறுதியா சொல்றேன், எங்க அம்மா சுடல. கண்ணால பார்த்து சாட்சி சொல்லிட்டாரு, அப்புறம் நீ நம்ப மாட்டேங்கிற? ஆமா, நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா எங்க அம்மா கையில துப்பாக்கியே கிடையாதுங்க. அவங்க துப்பாக்கி எங்க வீட்டுல பத்திரமா இருக்கு. வீட்டுல இருந்து கிளம்புறப்ப அவங்க துப்பாக்கி எடுத்துட்டு போகவே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க சுட்டிருப்பாங்க? எல்லாருமா சேர்ந்து எங்க அம்மாவை மாட்டி விட பாக்குறாங்க. சண்முகம், மீனாட்சி அம்மா வீட்டுல வச்சு எங்க அம்மா பார்த்தேன்னு சொன்னேன்ல, அப்ப எங்க அம்மா கையில துப்பாக்கி இருந்துச்சா? அது சரியா எனக்கு சொல்லுங்க தம்பி. சொல்றாங்கல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல தம்பி. எனக்கு தெரியல தம்பி, எனக்கு தெரியல. அம்மா, நீங்க எங்க அம்மா கோவமா போறத பாத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எங்க அம்மா கையில துப்பாக்கி இருந்துச்சா? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பாத்தீங்களா, இவங்க எல்லாரும் எங்க அம்மா கோவமா போறதான் பாத்துருக்காங்க. யாருமே எங்க அம்மா கையில துப்பாக்கி இருக்குன்னு பார்க்க கிடையாது. ஏன்னா எங்க அம்மா கையில துப்பாக்கி கிடையாது. இப்போ சொல்றேன், எங்க அம்மாவோட துப்பாக்கி எங்க வீட்டுல தான் இருக்கு. நீங்க வேணா என் கூட வாங்க, நான் எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன். சரியான டைம்ல வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. இல்லைன்னா எங்க அம்மாவை எங்களால காப்பாத்திருக்கவே முடியாது. இப்போதைக்கு ஃபிக்ஸ் வந்ததை நிப்பாட்டி இருக்கேன். ஆனா இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கான மருந்தெல்லாம் எழுதி தரேன், போய் பார்மசியில வாங்கிட்டு வாங்க. இந்தாம்மா, இதை போய் வாங்கிட்டு வாங்க. நீ வாமா. நாங்க உன்னை காப்பாத்திருவோம்மா. யாரு என்ன இடைஞ்சல் கொடுத்தாலும் அதெல்லாம் மீறி நான் உன்னை காப்பாத்திருவேம்மா. அம்மா கண்ணுல கண்ணீர் வருது. நம்ம பேசுறதெல்லாம் கேக்குது போல சக்தி. அம்மா, நாங்க பேசுறது கேக்குதா அம்மா? அம்மா 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 கேக்குதா அம்மா? அம்மா இப்ப நான் சொல்றேம்மா. உன்னை சுட்ட ரங்கநாயகி அத்தையா
நான் சும்மா விட மாட்டேம்மா. எழுவரி பிடிச்ச அவங்கள கோர்ட்ல நிப்பாட்டி சரியான தண்டனை வாங்கி கொடுப்பம்மா.